Hi friends, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா உங்கள் கம்ப்யூட்டர் அல்லது பிசியில் எப்படி பைத்தான் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஒரு புது யூஸராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு அதில் ஆல்னு செட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பைத்தானை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண போகிறோம். முதல்ல அதுக்கு உங்களோட க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ ஃபஸ்ட்டு உங்களோட இன்டர்நெட் கனெக்ஷன் செக் பண்ணிக்கோங்க. நான் என்னோடய மொபைல் டிவைஸ் மூலமாக கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன் வைஃபைல. நீங்களும் இன்டர்நெட் கூட கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரௌசரில் சர்ச் பாரில் யூஆர்எல் பாரில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா python.orgன்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். ஒன்ஸ் பேஜ் லோட் ஆனதும் டவுன்லோட்ஸுங்கிறதுக்கு பக்கத்தில் மவுஸ் கர்சரை கொண்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் வந்து டவுன்லோட் ஃபார் விண்டோஸ்ன்னு இருக்கும். பைத்தான் 3.8.3 இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு பைத்தான் டவுன்லோட் ஆகும். பாருங்கள், எனக்கு இங்கே டவுன்லோட் ஆகுது. டவுன்லோட் ஆகிடுச்சு. டவுன்லோட் ஆனதும் அதை கிளிக் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் வேறு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் டேரெக்டாக இப்படி ஓப்பன் பண்ண முடியலன்னா உங்களோட மை கம்ப்யூட்டர் போய்கிட்டு அதில் டவுன்லோட்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆன ஃபைல்ஸ் இருக்கும். அதுக்குள்ளே வந்து ஓப்பன் பண்ணி டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். அப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த டேப்பை தவிர மற்ற டேப்லாம் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஆட் பைத்தான் 3.82 பாத் அப்படின்னு சொல்லி ஒரு செக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது எதுக்காண்டி கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் நார்மலாக பைத்தான் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா மேனுவலாக நீங்கள் பாத் செட் பண்ண வேண்டியிருக்கும் செட்டிங்ஸ்குள்ளே போய். ஆனால் இதில் ஒரு டிக் அடிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே செட் பண்ணி விட்டுரும். ஸோ இது உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ்ன்ட்டு சொல்லிக்கலாம். இதில் டிக் வச்சிட்டிங்கன்னா இதில் ஒரு டிக் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டால் நவுன்னு கொடுங்க. இன்ஸ்டால் நவ் கொடுத்துட்டு லோட் ஆகுறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பைத்தான் பற்றின வீடியோஸ் அப்கமிங்கில் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ண இருக்கிறோம். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் ஆல்னு செட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ பற்றின கமெண்ட்ஸை கீழே சொல்லுங்கள். இது அடுத்தடுத்த வீடியோஸ் எனக்கு பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். லோட் ஆகி முடித்ததும் செட்டப் ஆஸ் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்திருக்கும். அதில் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா க்ளோஸ்ன்னு இருக்கும். அதை க்ளோஸுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கன்ஃபார்மாக கரெக்டாக இன்ஸ்டால் ஆகிருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு உங்களோட கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணுங்கள். கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிள் தாங்க. உங்களோட விண்டோஸ் கீயை ப்ரெஸ் பண்ணி ஸ்டார்ட் மெனு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஸ்டார்ட் மெனுவை டேரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் மெனுவில் வந்து சிஎம்டி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். சிஎம்டி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கமெண்ட் ப்ராம்ப்ட் வந்துடும். இதில் என்டர் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிடும். ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணியிருக்கேனால நான் இதை யூஸ் பண்ணுறேன். இதில் பைத்தான் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். பைத்தான் அப்படின்னு டைப் பண்ணிட்டு என்டர் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு பைத்தான் ஓப்பன் ஆகணும். அதாவது பைத்தான் 3.8.3 அப்படிங்கிறது பைத்தானோட வெர்ஷன். நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்க பைத்தானோட வெர்ஷன் அது இன்ஸ்டால் ஆகிருக்கு அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்கு இதை பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ நமக்கு பைத்தான் டெர்மினல் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் சிம்பிள் ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணி பார்க்கலாம். நான் உங்களுக்கு சிம்பிள் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணி காட்டுறேன். 1+2 என்டர் அடிச்சிங்கன்னா 3ன்னு வரும். அதாவது 1+2 = 3. அதுதான் சிம்பிளாக பண்ணுறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல்
லைக் பண்ணுங்கள். கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஆல்னு செட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இதுபோல் உங்களுக்கு வேறு எதுவும் வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் நீங்கள் கேட்குற வீடியோஸை அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.